முருகமையப்பட்டு நான் வந்தவுடன் அன்பு பக்தி பாசமுக உபசரித்து முன்னே வாழ்க வல்லாண்டு என வாழ்த்துவதோடு மட்டுமல்லாமல் உன்னை பற்றி விவரங்களை தெரிந்திருந்தாலும் கூட உங்களுடைய நாவில் இருந்து ஒரு சில விவரங்களை கேட்கலாம் நினைக்கிறேன். கேட்டால் தகுந்த விவரமா ஒரு தான் பார்க்கலாம். பேசுங்க. 24 கலைகளும் 18 புராணங்களும் 28 ஆகமங்களும் 32 தர்மங்களும் 96 தத்துவங்களும் பெற்றுள்ளவர் தாங்கள். தங்களுக்கு தெரியாது என்று ஒன்றுமே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது தாங்கள் வந்து என்னோட வரம் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் அப்படி சொல்வதை கேட்கும் பொழுது மிக மகிழ்ச்சியாக இருக்கு சுவாமி. கேளுங்கள். எனக்கு தெரிந்தவரை பதில் கூறுகிறேன். தெரியாதது என்று ஒன்று இருந்தால் தங்களிடமிருந்து கேட்டு தெரிந்து கொள்கிறேன். கேளுங்கள் சுவாமி. எப்பொருள் யார் யார் வாய் கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. கற்றதனால் ஆய பயன்கள் வாரறிவன் நற்றார் தொழாரெனின். கல்வி இருக்குல்லமா, எவ்வளவுதான் படித்திருந்தாலும் தன்னை விட பெரியோரை மதிக்க தெரியாத கல்வி பயன் இல்லைங்கிறார். இது எவ்வளவு பெரிய நாம எவ்வளவு படிச்சிருந்தாலும் நம்ம இடத்துல எப்பேற்பட்ட கல்வி செல்வம் இருந்தாலும் பெரியோர் ஒருவரை மதிக்க தெரியாத ஒருவருக்கு அப்பேற்பட்ட கல்வி இருந்தும் பிரயோஜனம் கிடையாது. அது அப்படிங்கிற கற்றதனாலாய பயன்கொள் வாளறிவன் நற்றார் தொழாரெனின் அப்படிங்கிறார் வள்ளுவர். ஆளும் முக பாவனையும் அப்படி இல்ல, ஆனா வார்த்தை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அப்ப சைத்தா ஜெயிக்கல வரல. என்ன சுவாமி வித்தியாசம்? ஆளை பார்த்தா பைத்தியக்கார பிள்ளை மாதிரி இருக்க. சும்மா விளையாட்ட சொல்லுவாங்கல்லம்மா புலகத்துல, பைத்தியக்கார பிள்ளை அப்படி அந்த மாதிரியான ஒரு முக பாவனை. சரி, ஆனா முகத்துக்கு சொல்லுக்கு சம்பந்தமே இல்லாம இருக்கு. அகத்தின் அழகு முகத்தில் தெரிய முடியுமா? இப்ப நல்ல முகத்தை பார்த்தாலே ரொம்ப அருமையா தெரியுது அகத்தினுடைய அழகு என்ன. உள்ள போயிருவேன், பெட்டி அடிச்சு உடச்சே விடுவேன். மகாலட்சுமி நீங்க இங்கேயும் வந்துட்டீங்களா? ஆத்தாடி நெளிவேணிக்கு எடுத்துருவீங்க. அது என்ன அவர் பேசும்பொழுது மட்டும் கேக்குறீங்க, நான் பேசும்பொழுது வாசிக்கிறீங்களா? என்ன பாட்டு பாடி நீங்க பெரிய டிஆர் மகாலிங்க பாடி தகத்த போறீரு. அம்மா பெரிய என்னன்னு பேசுவோம்ல, என்ன பேசுவோம்ல, பேசும்பொழுது இருமா ஆய முடியுமா பேசுறீங்க. ஏ முத கதை பாட்டு கதை பாரு இது பெருமா. நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லலாம். வேலை பேச்சில தெளிவு இருக்கணும். என்ன தெளிவு இல்லாம ஒரு பெண்ணிடம் பேசும்பொழுது எப்படி பேசணும்ன்ற வரைமுறை இருக்கணும். என்ன வரைமுறை இல்லாம பேசிட்டு பொழுது சின்ன பிள்ளையா இருக்கியேமா அப்படி சொல்லிட்டா பரவாயில்லை. பைத்தியக்கார பிள்ளைன்றீங்க. எதுக்கு பைத்தியக்கார பிள்ளைன்றீங்க? உங்களை பார்க்கும் பொழுது கிறுக்கே மாதிரி இருக்கான்னு நான் சொல்ல முடியுமா? சொல்லலாமா? சொல்லலாமே. என்ன சொல்லலாம்? கிறுக்கு என்பதற்கு ஆர்வம் என்பது பொருள். அப்ப பைத்தியம்ன்றதுக்கு இதுவும் அப்படித்தான். ரெண்டும் ஒண்ணுதானே. கிறுக்குன்னா ஆர்வம், இது கொஞ்சம் அது முத்தி போனாதான் பைத்தியம். அது இது கொஞ்சம் குறைவு பைத்தியம், இது கொஞ்சம் குறைவுனா அது கொஞ்சம் அதிகம் இருக்கலாம். அதைத்தான் நானும் சொன்னேன். இருக்கிறனால தவறே கிடையாது. இருக்கட்டும், எந்தெந்த விஷயத்துல இருக்கணும்ன்ற வரைமுறை இருக்கு. ஏமா தாங்கள் இடத்துல நான் என்ன கேட்டேன், உன்னை பற்றி எவரும் எனக்கு தெரியும், இருந்தாலும் உடைய நாவல் இருந்து கேட்கணுங்கிறது என்னுடைய அவா. தங்கத்தை உரசி பார்க்கணும், தரத்தை பேசினா தானே பார்க்க முடியும். நான் சொன்னேன் என்ன பேசவே விடாம என்னை பார்த்த உடனே நீங்களா ஒரு முடிவுக்கு வந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? பட்டிக்கார நான் என்ன நினைச்சேன், சரி பாவம் சின்ன பிள்ளையா இருக்கு, ஆளு வேற பைத்தியக்கார பிள்ளை மாதிரியே பைத்தியக்கார பிள்ளை மாதிரியே இருக்கு. எங்களை நாடகத்துக்கு வந்திருக்காங்க, நீங்க சொல்ற சட்டம் போட்டு வந்திருக்கீங்களா? என்ன ஏட்டையா கோவப்பட்டுக்கிட்டே இருக்காங்க, அடிச்சு ரிமாண்ட்ல உள்ள தள்ளி விடுங்க. ரொம்ப தமிழால் பேசுறேன், அவங்கள பேசக்கூடாது இவங்கள பேசக்கூடாது சட்டமா? இடத்துக்கு தலைவினா பேசுற கேளுமா முதல்ல. சவுண்ட் இந்த சத்தம்லாம் வரக்கூடாது, நம்ம சத்தம் மட்டும்தான் இருக்கணும். லவகுசா சரி வண்டுவிழி வண்டுவிழி கர்காடு மொழி
தாகில் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. நாடு என்ன நாடுமா? தொண்டை நாடு. தலைநகரம் வேறுபாடு. ஊர் சித்தூர். தந்தையின் பேர் அம்பி. தாயின் பெயர் நெங்கை மோகினி. உனது பெயர் வள்ளி. உடன் பிறந்தோர் 7 பேர். உடன் பிறந்தோரா? உடன் பிறந்தா தானா? கேட்டா கேட்டதுக்கு பதில் சொல்லணும். கேட்டதுக்கு தான் பதில் சொல்றேன். பிறந்தா தானான்னு திருப்பி கேள்வி கேட்டேன். எது கேள்வி கேட்க கூடாது சட்டம் இருக்கா? ஆமா, வாதி பிரதிவாதின்னு இருக்காங்க. இங்க வருமா பேசுறது இந்த இடத்துல நான் கேட்கறதுக்கு பதில் சொல்றது மட்டும் தான் உங்களுடைய வேலை. பேசுறதுக்கு தானே வந்திருக்கீங்க, அப்புறம் என்னை பேசவே விடாம பண்ணா என்ன அர்த்தம்? கேட்கறதுக்கு பதில் சொல்றது மட்டும் தான் வேலை. அப்படி எல்லாம் ஒண்ணும் சட்டம் கிடையாது. நான் கேட்கறதுக்கு சரிங்க சாமி ஆமா சாமின்னு பேசிட்டு அதோட வாயை பத்தி நின்னமா நிக்கணும். ஆமா போடுற ஆளை பாத்துட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யார் ஆமா போட வைக்கிறாள்? நான் எனக்கு அவசியம் கிடையாது. ஆமா போடுற ஆளை பாக்குறது இல்ல. வாங்க, அது ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களை சந்திச்சிருக்கேன். இருந்தாலும் சரி அவள ஆமா போட வைக்கிறாள். ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களை சந்திச்சிருக்கிறேன். முதல் கோணல் முற்றிலும் கோணலா போயிடக்கூடாது. யார் கொஞ்சம் பொறுமையா பொம்பளை பிள்ளைய அடை கொடுக்கமா போவோம் நான் நினைக்கிறேன். இல்ல சனிய தடை போட்டுதான் ஆகும் அப்படின்னா பூ வச்சு பொட்டு வைக்காம போகாம நான் விட மாட்டேன். ஏங்க பொட்டிக்காரர இங்க வாங்க, மைக்ல உங்கள்ட்ட ஒரு விஷயம் பேசுறேன் கேக்குறேன். இன்னும் போலையா நீங்க? சொல்லுமா. உன்னை பற்றி வர எனக்கு தெரியும், இருந்தாலும் கேட்கிறேன்னு சொன்னா சரி. ஒரு பெரிய மனுஷன்ட்ட ஒரு சின்ன பிள்ளை எப்படி பதில் சொல்லணும்? ஐயா கேளுங்கயா, சொல்றியா? கேளுங்க சொல்றேன். ஒருவேளை எனக்கு தெரியலைன்னா உங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சு இதைத்தானே சொன்னேன், இதைத்தானே சுவாமி நானும் சொன்னேன். எங்க சொன்னதை மறுபடியும் திரும்ப சொல்லு. முதல்ல இருந்தா வந்த உடனே சொன்னது, உள்ள இருந்து வரும்போது இங்க நான் கேட்டதுக்கு அப்புறம் சொன்னீல்ல, அத சொல்லுமா. அது வாத்தியார் எழுதி கொடுத்தாரு. என்னன்னு? அந்த வசனம். என்ன வசனம்? 64 கலைகளும் 18 புராணங்களும் 28 ஆகமங்களும் 32 தர்மங்களும் 96 தத்துவங்களும் கற்றுள்ளவர் தாங்கள். உங்களுக்கு தெரியாததுன்னு ஒண்ணுமே கிடையாது இந்த உலகத்துல. அப்படி இருக்கும் பொழுது நீங்க வந்து என்கிட்ட விவரம் கேட்கணும்னு சொல்றீங்க. அதை கேட்கும் பொழுது மிக மகிழ்ச்சியா இருக்கிறது சுவாமி. கேளுங்கள், தெரிந்தவரை பதில் கூறுகிறேன் அப்படின்னு சொன்னேன். அதானே, அவரை எழுதி கொடுத்துட்டு அவரை செத்து தெய்வமா போயிட்டாரு. இந்த பிள்ளைய வச்சு நான் படுற வாடு. அதான் சொன்னேன். இப்படித்தான் சொன்னியா? சத்தியம் பண்ணுவா அப்படித்தான் சொன்னேன். நீங்க என்ன பள்ளிக்கூடத்து பிள்ளை மாதிரி சத்தியம்லாம் கேக்குறீங்க? சத்தியம்னா பள்ளிக்கூடத்து பிள்ளையா தான் கேக்குறேன். தெரிஞ்சதை சொல்றேன், தெரியாதன்னு ஒன்னு இருந்துச்சுனா கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் சொன்னேன். தெரியாததுன்னு இருந்துச்சுனா கேட்டுக்கிறேன் அப்படின்ற அது வேற. தெரியாததுன்னு ஒன்னு இருந்துச்சுனா அப்ப உனக்கு எல்லாம் தெரியுமா? என்ன தெரியும் உனக்கு? அது சும்மா வசனத்துல. சும்மா வசனம்னா ஜவுடாலுக்கு பேசுறியா? சபையை இருந்து பேசு, சபையை இருந்து பேசு. சில நேரங்களிலே பேசாம இருந்து பழகிட்டு இருக்காங்க. உங்களுக்கும் தெரியும். மரம் கோணலானால் நூலை பிடி, மனம் கோணலானால் நூலை படின்னு இருக்கிறாங்க. நீங்க என்ன எதை சொன்னாலும் சித்தம்போக்கு சிவம்போக்கு சத்தம் போடுங்களே. தவறு கண்டுபிடிக்கணும்னு ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்க, எல்லாத்துலயுமே தவறு கண்டுபிடிக்கணும் தான் தோணும். யாருங்க நான் தவறு கண்டுபிடிக்க? சிறு பிள்ளை யாருங்க? நானே தவறு பேசுங்க. என்ன அப்படிலாம் ஒண்ணும் சட்டம் கிடையாது. ஏன் இந்த பக்கம்? ஐயோ பாவம், இதுக்கு தான் அதிகமா பேசக்கூடாது. பேசுறவங்கள பேச விட்டு அந்த பிரச்சனை இருக்கா? தவறு கண்டுபிடிக்கணும்னு ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே நம்முடைய வாழ்க்கையே போயிடும். சரி, இப்ப நானே சிறுபிள்ளை, நானே தவறு செய்தாலும் அதை நீங்க திருத்த பார்க்கணும். அதை விட்டுட்டு இப்படி ஏத்து பேசக்கூடாது, நான் கேட்கறதுக்கு மட்டும் தான் பதில் சொல்லணும் அப்படின்ற சட்டம் போடுற வேலையில வேற எங்கேயா வச்சுக்கிறோம். என்ன செய்வீங்கன்னு உங்களை பார்த்த உடனே ஐயோ நாரதர் வந்துட்டாரு, என்ன கேள்வி கேட்டு அசிங்கப்படுத்த போறாரோ அப்படின்னு பயந்துகிட்டு சில பேர் வந்து நிப்பாங்க. அவங்கள்ட்ட அந்த உருட்டு மிரட்டுறதெல்லாம் அங்க வச்சுக்கிறோம். நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் எதுவும் கஞ்ச மாட்டேன், அங்க பேசிதானே போவோம். நீங்க என்ன பேயா பூதமா உங்களை பார்த்து நான் பயப்படுறது? யாருங்க இந்த உலகிலே மிக பயங்கரமான ஆயுதம் எது தெரியுமா? நாவு. நாவு தீங்கினால் சுட்டபுண் உள்ளாறு மாறாதே, நாவினால் சுட்டவடுன்னு இருக்கிறாங்க. இந்த உலகத்துல இனிப்பான விஷயம் ஒருத்தர் என்ன பண்றாரு? இனிப்பான மன்னர். சரி, இனிப்பான மன்னரா? இல்லம்மா, ஒரு மன்னர். ஓ, அவர் இனிப்பானவர் தான், இனிமையானவர் அப்படின்னு சொல்லலாம். அவர் என்ன பண்றாரு? இந்த உலகத்திலே இனிமையானது, இனிப்பானது, இனிப்பு சுவையை தரக்கூடியது, மிக மிக இனிப்பு சுவையை தரக்கூடிய ஒன்றை யாரு கொண்டு வந்து கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் மகளை கல்யாணம் பண்ணி கொடுப்பேங்கிறாரு. என்னவா கதை கேக்குறேன், கேளுங்க. அப்ப எல்லோரும் பலவிதமான இனிப்பு பலகாரம்லாம் இருக்குல்ல, சரி, எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஆனா ஒருத்தர் மட்டும் என்ன பண்ணா, ஒரு பெட்டி, சிறிய பெட்டி, அந்த பெட்டியை கொண்டு வந்து மன்னரை கொடுத்தான். அவர் திறந்து பார்த்தாரு, உள்ள என்ன இருந்துச்சு தெரியுமா? நாக்கு இருந்துச்சு. அவன்கிட்ட திருப்பி கேட்கிறாரு, ஏன்னா எல்லாரும் மிக
அதிக இனிப்பு கொண்ட பலகாரங்களையும் பழங்களையும் கொண்டு வந்து கொடுக்குறா, நீ நாக்க கொடுக்குறியேனர். அப்பதான் சொன்னா இந்த நாவு இருக்குல்ல, இந்த நாவை விட இனிப்பான ஒரு விஷயத்த வேறு யாராலும் சொல்லிவிட முடியாது. இதுதான் அதிகமான இனிப்பு சுவையை தரக்கூடியது நாவுன்னா. சரி, ரொம்ப கசப்பானதை கொண்டு வாங்கன்னா, எதெல்லாம் கசக்குமோ உன்னைய மாதிரி அதெல்லாம். என்ன உன்னைய மாதிரி இல்லைம்மா, பேச்சே அப்படித்தானே இருக்கு. சொன்னதில் மட்டும் என்ன கோவம் வந்துருச்சு அப்படித்தான் சொல்லுவேன்.